இல்லையாரே ஒரு டீ ஒன்று போடு. வாகுதா என்ன இந்த பக்கம் ஆளே காணா? மதுரை வரைக்கும் ஒரு சோழியா போயிருந்தேன். அதானே சும்மா இருக்க மாட்டேப்பா நீ. நம்ம தலைவர் சிலையை உடைச்சிட்டாங்களா? யாராங்காலும் வெட்டி எறிங்கடா. அந்த வைக்கப்படப்ப கொடுத்துடா. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்களே. ஐயோ மக்களே வெட்டா. பெத்த மயிரே முத்துக்குமாரே. வயக்காடுக்கு போயிட்டு வந்தேன். இந்த மாவை தின்னுட்டு அதுக்குள்ள கழுகின்றேன். நமது அண்ணன் எம்எல்ஏ பாண்டியன் அவர்களுக்கு பாலமுருகன் அவர்கள் பொன்னாடை போத்துவார். அண்ணன் அவர்களுக்கு உடையாட்சியாளர் பகவத் சிங் அவர்கள் பொன்னாடை போத்துவார். அடுத்ததாக அண்ணன் பாண்டியன் அவர்கள் உங்கள் முன் நன்றி உரையாற்றுவார். உயிரினும் மேலான என் தொகுதி மக்களுக்கு முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாக்களித்து மீண்டும் இந்த சட்டமன்ற தொகுதியில் அமோக வெற்றி பெற செய்த உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆரம்ப சுகாதார நிலையம், தண்ணீர் வசதி மற்றும் சாலை வசதியும் செய்து தர அரும்பாடுபடுவேன் என்று கூறி நிறைய ஊர்களுக்கு செல்ல இருப்பதால் என் சிற்றுரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன கூத்தா, சந்தோஷம் தானே? உம்முன்னு வர்ற? சந்தோஷம் தானே. என்ன இருந்தாலும் நம்ம தலைவர் சிலைய நாமளே உடைச்சி அதானே கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அரசியல்ல நாம ஜெயிக்கணும்னா தலைவர் சிலை, கடவுள் சிலை எதுவும் பார்க்க கூடாது. வெற்றி மட்டும் தான்டா கண்ணுக்கு தெரியணும். அப்பதான் காலம் பூரா பதவியில இருக்க முடியும். சவகாமி தென்மதுரம் பொண்ணு, இது நாம் பிறந்த மண்ணு. குலுங்கும் வாழ கண்ணு, நீ சிலித்து நிக்கிற பொண்ணு. அடிய பாரு உங்க வீட்டுக்குள்ள, நீ பதில சொல்லு இந்த பாட்டுக்குள்ள. இடம் பிடிக்கிற, ஆட்டம் பிடிக்கிற, படம் பிடிக்கிற, சொடுக்கெடுக்கிற, முறுக்கி நிக்கிற சமயம் பாத்துக்கடி. இது சாமி குத்தமடி, இது சாமி குத்தமடி. பொடி பொடிக்கிற, பிடி பிடிக்கிற, கொடை பிடிக்கிற, குறுக்க மறுக்க நெருக்கி
அடிய சிவகாமி ஹே துரசாமி இந்த துரசாமி திணற வைக்கிற கலங்கடிக்கிற மலங்கடிக்கிற பூத்து நிக்கிற அழக சுமந்து என்ன பண்ண போற நீ என்னத்த பண்ண போற நீ என்னத்த பண்ண போற அழகதைக்கு ஒரு கால் இருக்கா நம்மள போல மேல் இருக்கா வெட்டி கதை சுத்தி வந்தா கெட்டிட மாட்டோம் கதை கதையா காரணமா காரணத்துல தோரணமா ஊர்சனத்துக்கு வாயடிக்க பாக்கு வித்தல கொடுத்திடலாம் மடிச்சு கடிச்சு கொதப்பி கொதப்பி துப்பிட்டு போட்டுவே சிவகாமி அடிய சிவகாமி ஹே துரசாமி இந்த துரசாமி தெம்மதுர பொண்ணு இது நான் பிறந்த மண்ணு சுட்டிருக்கும் கண்ணு என் பேச்சு கீழே நின்னு அடிய பாத உங்க வீட்டுக்குள்ள நீ பதில சொல்லு இந்த பாட்டுக்குள்ள மச்சான் நம்ம காட்டணும்டா திருவிழாவில் எவனையாச்சும் போடணும்டா முதல் ஜக்கியா போடுற சனியை முடிச்சவன பார்த்து இல்லடா கறி எடுத்துட்டு போய் அக்கறை கொடுத்துட்டு நேரா ஸ்டேஷன் வந்துரு. ஏய் எவனுக்கா தைரியம் இருந்துச்சுன்னா அந்த வரான் பாரு இன்ஸ்பெக்டர் பணமரம் மாதிரி அவன் துப்பாக்கி அவன் எடுக்கிறானா அவன் தாண்டா 100 ரூபா பந்தயம்டா. ஏய் எங்களுக்கேவா பந்தயம்லாம் எங்களுக்கு வந்தே மாதிரி. ஏய் துப்பாக்கி தானே பாரு அண்ணன் யாருன்னு. தம்பி தம்பி வேணாம் தம்பி. போய் எம்எல்ஏ உட்காந்து முடிசமேன் சும்மா போலீஸ் ரூபாய்க்கு பாயிண்டியல இந்தாங்க சார். அத போய் அங்கனக்குள்ள வச்சிருக்கீங்க, கீழே வெடிச்சிட போகுது, பார்த்து போங்க சார். என்ன பார்வை டுமில். ஏன் தம்பி பீதியா கிளப்புறீங்க? போட்டினா ஜெயிச்சிரும்ல. வா மாப்ள பட்டா வல்லப்பி. சும்மாவா? என்னங்கய்யா உங்க துப்பாக்கி எடுத்து உங்க கழுத்துல வைக்கிறான், பார்த்துட்டு சும்மா வரீங்க? ஆறுமுகத்தை ஒரு பையன்ல, அதான் இந்த சேட்டை. என்னைக்காச்சும் சிக்காமலா போயிருவான், அன்னைக்கு வச்சுக்கிறேன். கும்பிடுறேன் இப்ப. உட்காருங்க. அம்புட்டு பேர் ஒண்ணு கூடி வந்திருக்கிய. என்னப்பு எதுவும் பிரச்சனையா? ஏமாமா நம்ம ஊருக்கு அம்மாய வந்து நமக்கு விவசாய காலத்துல இருந்து நம்மளே ஏழை விட்டு நம்மளே எடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்ம புதுசா அரசாங்கத்துல ஏழை விட போறாங்களாமே. அப்படி ஏழை விட போறவங்க நம்ம ஊருக்கு அடி செஞ்சிருக்காங்க, குடம் வெட்டி கொடுத்துருக்காங்களா, ரோடு போட்டு கொடுத்துருக்காங்களா, இன்னும் 3 மைல் நடந்து போய் தானே வண்டி ஏறிக்கிட்டு இருக்கான். ஐயோ தலையாரி, யார் ஏன் எடுத்திருக்கா? வேற யாரு? எல்லாம் உங்க சொந்தக்காரர் தான். சும்மாரியா எல்லாம் பாண்டிய மச்சாங்க தான். அதுதான் நானும் சொல்றேன். இந்த பாருங்க இப்ப அவங்க செய்யறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா குத்த வைக்க குச்சி இல்லாம ஆக்கி போடுவாங்க. நீங்க ஒதுங்கினதுல இருந்து அவங்க யாரு பேச்சையும் கேக்குறது இல்ல. இப்ப இவர்கிட்ட சொன்னா மட்டும் எல்லாம் நடக்க போதாக்கும். இங்க பாருங்க, ஆள் ஆளுக்கு ஒண்ணு பேசிக்கிருக்காருங்க. பிரச்சனையை நான் பேசிக்கிறேன். ஐயோ தலையாரி, நான் வந்து பேசுறேன்னு சொல்லியா? மாமா போன தேர்தலே உங்களுக்கு சீட்டு கொடுத்திருந்தாங்க. அப்ப நின்று இருந்தா நீங்க போய் அவங்கள பார்க்க வேண்டி வந்திருக்குமா? அவங்க நம்மள வந்து பாத்துருப்பாங்கல்ல மாமா. எல்லாத்துக்கும் பதவி வேணுமாமா. இப்படி உஸ்பேத்தி விடுறானுங்க பாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டியனை நிப்பாட்டி நான் பாட்டு அசிங்கமே போதும். இதுல நான் வேற யாக்கம் இல்லம்மா. எல்லாருக்கும் கொஞ்சம் காபி தானே விடு. என்னம்மா? சரி வா போலாமா?
சரியா 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 அவகிட்டே போய் உரண்டை இழுக்கிறிய. என்ன உரண்டை இழுக்கிறாங்க? சித்தப்பா நான் விளையாட போறேன். என்னம்மா காப்பி போட்டுக்கிட்டு இருக்க? ஏண்டா உனக்கு மட்டுமா கலந்துட்டு இருக்க? வெளிய பாரு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு. போய் சக்கரை டப்பா வேடு. நீ என்ன ஒரு காப்பிக்கு ஊர் வேலை எல்லாம் சொல்லிட்டு இருக்க? போமா நீ உன் காப்பியும் காலங்காத்தால கடுப்பு வேலை கிளப்பிட்டு. டேய் ஒரு வா காப்பி குடிச்சிட்டு போடா. நீயே குடி வா. என்னைக்காவது நான் சொல்றத கேக்குறியா நீ? மாமா உங்க பேச்ச மதிச்சு தான் எல்லாம் கிளம்பி போறோம். ஆனா கம்மா வரக நம்ம தான் வெட்டுறோம். இருங்க இப்ப எல்லாரும் காப்பி தண்ணி குடிச்சிட்டு போலாம். எடுத்துங்கப்பு. அத்தை அத்தை உண்டியல் காசு பூரா போச்சு. ஏய் என்ன சேட்டையா? ஏண்டா மதினின்னு கொஞ்சமாவது கூர்வாரோட பேசுறியாடா நீ? மதனி பதனி. ஏமா தேவி அதை எடுத்து உள்ள வைமா. தைரியமா போயிட்டு வாங்க போய் பாருங்க. வர்றேன் போய். தோசை அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை அம்மா நான் பள்ளிக்கூட போறேம்மா. போடி. என்ன போடி எனக்கு தோசை கட்டி கொடு. கட்டி தரேன் வா. உங்க அப்பா துபாயில இருந்து அனுப்புற பணத்துல தோசையா சுட்டுனா உங்க 2 பேர் கல்யாணத்துக்கு ஒரு பேல்ட்ட தான் கையேந்தணும். பள்ளிக்கூடத்துல போற சோத்த தின்னு அப்பயாச்சும் படிப்பு ஏறட்டும். அப்பா வரட்டும் வந்து ஊட்டி விடுவாரு. அம்மா இங்க இருந்த புத்தகம் எங்க? எல்லாம் அங்கதான் இருக்கும் பாரு. ஏன் புத்தகம் இல்ல அப்பா புத்தகம். அம்மா நேரமாச்சுமா.